Welcome my dear students. இன்னைக்கு as usual இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ especially Tamil Nadu Chief Minister's Talent Search examinationல very soon you are going to appear. So already நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலா உங்களுக்கு வித் போனஸோட இங்க நீங்க பார்க்கலாம். அது இந்த டாபிக்ல நம்ம பார்க்கறது ஏறக்குறைய ஒரு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ என்னென்ன டாபிக் நம்ம இங்கே கவர் பண்ணலாம்னா அக்கோஸ்டிக்ஸ், சவுண்ட் ரிலேட்டட் கான்செப்ட், அப்புறம் பீரியாடிக் டேபிள் அண்ட் ஆல்சோ த மெட்டலர்ஜி இதில் பார்க்கலாம். நிச்சயமா இதில் ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் கேரண்டியா நம்ம இங்கே ப்ராமிஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆல்ரெடி பார்க்குறோம். ஸோ பிஃபோர் தட் as usual நம்ம சொல்றது தான், இஃப் யூ ஆர் பேரண்ட்ஸ் யூ கைண்ட்லி ஷேர் டு யுவர் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் teachers, especially those who are high school or higher secondary school, you kindly forward to your students for their better result. Okay, dear friends, let us switch on to the video now. So first question from acoustics. So which physical quantity mainly decides the pitch of a sound? The pitch of a sound எந்த ஒரு physical quantity நாம டிசைட் பண்றோம் அப்படின்னா ஆன்சர் frequency-ல தான் டிசைட் பண்றோம். Number 2, a sound wave cannot travel through. அந்த சவுண்ட் வேவ் அந்த ஒலி அதிர்வுகள் எதில் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னா ஏரா, வாட்டரா, வேக்யூம், ஸ்டீல் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியா நிச்சயமா வேணும். அதில் ஸோ வேக்யூம்ல இதால டிராவல் பண்ண முடியாது. ஸோ வேக்யூம் இஸ் த ஆன்சர். நம்பர் 3, த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட அலகு டெசிபலா, ஹெட்ஸா, வாட்டா, மீட்டர் அப்படின்னா ஹெட்ஸ் இஸ் த குட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வி கேன் சி தட். ஃபோர்த் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் வேவ் இஸ் சவுண்ட்? எந்த வேவ் சவுண்ட் வேவ் என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவா, லாஞ்சிடியூட்னலா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா, ஸ்டேஷனரியானா? இது ரெண்டுமே கிடையாது. மூணுக்கு லாஞ்சிடியூட்னல் வேவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் ஃபிஃப்த் கொஸ்டின் நம்பர் 5, இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ சவுண்ட் வேவ் இஸ் டபுள்டு, அப்போ இட்ஸ் பிச்சோடு என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் என்னன்னா பிகம் டபுள்டு தான் ஆகும். தென் 6th one, விச் மீடியம் அலவ் சவுண்ட்ஸ் டு டிராவல் ஃபாஸ்டஸ்ட்? இது எந்த மீடியா ரொம்ப இந்த ஒலியை மிக வேகமாக கடத்தக்கூடியது அப்படின்னா ஏரா, வாட்டரா, ஸ்டீலா, வேக்யூம்னா? வேக்யூம்ல நிச்சயமா கடத்துறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நிச்சயம் என்ன ஆச்சுன்னா ஸ்டீல்ல இதுல தான் ஒலி மிக வேகமாக கடத்தக்கூடிய ஒரு ஊடகமா அங்கே நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மினிமம் இதுல மிக குறைவா இருக்குதுன்னா சாலிடா, லிக்விடா, கேசஸா, பிளாஸ்மா அப்படின்னா கேசஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல தான் ரொம்ப மினிமமா அங்கே போகுது. அப்புறம் which factor does not affect the speed of sound in gases? ஸோ நம்ம சவுண்ட்ல போகுது இல்லையா, இந்த சவுண்ட் கேசஸ்ல போயிட்டு இருக்கும்போது எந்த ஃபேக்டர் இங்க அப்ளை ஆகிறது இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா ப்ரெஷர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ லெட் அஸ் மார்க் த சி. ஸோ இஃப் யூ நாட் பென் அண்ட் பேப்பர் ஜஸ்ட் யூ கைண்ட்லி நோட் இட். அப்புறம் எஸ் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் இன்க்ரீசஸ், அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் நம்ம இன்க்ரீஸ் ஆகும் போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகும், அதோட அந்த விரைவல் தன்மையை பார்த்தோம் இல்லையா, வாயு விரவல் இதில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் விச் ரிலேஷன் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ஸ்? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ஸ் எந்த ஒரு ரெப்ரசன்ட் கரெக்டாக இருக்கும்? V is equal to F lambda, அதே V is equal to F by lambda, V is equal to lambda by F. இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன? V is equal to F into lambda. So this is the correct answer. Then after that the reflection of sound, இதே இந்த சவுண்ட்ல என்னென்ன ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் கிடைக்குதுன்னா an echo is heard. இப்போ நம்ம எதிரொலிக்கு நம்ம கேட்க போறோம். when the reflected sound reaches the ear after, ஒரு எதிரொலிச்சு ஆனப்புறம் ஒரு சவுண்ட் எக்கோ ஆகுது, நம்ம காதுல அடைவதற்கு எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரம் எடுத்துக்கு அப்படின்னா 0.1 second is the correct answer. Then after that 12th question, which condition is necessary to hear in echo clearly? இப்போ எதிரொலிப்பு நமக்கு மிக அருமையாக தெளிவாக நமக்கு கேட்கணும் அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸ், எந்த மாதிரி தூரத்துல பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதன் டிஸ்டன்ஸ் மோர் ஆர் லெஸ் என்ன ஆகுனா 70 மீட்டர் இல்லையா, 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போது நமக்கு அந்த எதிரொலிப்பு மிக அழகாக நம்ம நிறுத்தி நமக்கு நம்மால் கேட்க முடியாது, நம்ம காதுனால் கேட்க முடியாது. அதே போல சோனார் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப், எந்த ஒர்க்ல எந்த பிரின்சிபல் சோனார் ஒர்க் பண்ணுதுன்னா ரிஃப்ராக்ஷனா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டா, இல்லை டிஃப்ராக்ஷனா, இன்டர்ஃபரன்ஸனா? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் விச் டிவைஸ் ஹெல்ப்ஸ் இன் கைடிங் ஷிப்ஸ் யூசிங் சவுண்ட் வேவ்ஸ்? இதை ரொம்ப இம்பார்ட்டண்டா கொஸ்டின் நமக்கு பார்க்கலாம். அது விச் டிவைஸ்,
எந்த ஒரு கருவி வந்து நமக்கு உதவுது எப்படின்னா யூசிங் சவுண்ட் வேவ்ஸ். நம்ம வந்து கப்பல்ல போகும்போது வர்ற அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து அந்த ஒலி எதிர்வுகளை வந்து எதனால கண்டுபிடிக்கலாம். ரேடார் இது வந்து கிடையாது, லேசரும் கிடையாது, ஸ்பெக்ட்ரோமீட்டரும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோனார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் யூஸ்ட் இன், எங்க மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் எங்க வருது பாருங்க, மெகாஃபோன்லயா, தெர்மோமீட்டர்லயா, வோல்டாமீட்டர்ல, பேரோமீட்டர், இது மூணுமே இல்லை. இது மூணுமே நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு போயிடுறோம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் எங்க வரும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து மெகாஃபோன். இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கேள்விப்படாம இருந்திருப்போம். இந்த கொஸ்டின் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாபிக் நம்ம போறது ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்பீட். அதே நேரத்தில் ஒரு நியூமரிக்கல் திங்கிங். எந்த மாதிரி ஒரு ஹையர் ஆர்டர்ல ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கேட்குறாங்க பார்க்கும்போது, எ சவுண்ட் வேவ் எஸ் ஃப்ரீக்வன்சி 500 ஹெர்ட்ஸ் அண்ட் வேவ் லென்த் பார்த்தோன்னா 0.68 மீட்டர். ஸோ இதோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 340 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லலாம். ஏன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் ஃபைனலாக வர வந்து 2 or 3 days போன அப்புறம் அந்த வீடியோவில் வந்து எஸ்பெஷலி என்ன எந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம பர்டிகுலராக கேட்கலாம். ஏன்னா இதில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா இதோட ஃப்ளோ வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இதோட மைண்ட் வந்து நம்ம வேற ஒரு நம்ம மைண்ட் செட் போயிட்டு இருக்கும்போது இதுவும் நம்ம ஸ்பீட் கிடைக்காது. ஸோ எஸ்பெஷலி ஃபார் த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபைனலாக ஒரு 2 வீடியோவில் தெளிவாக நமக்கு போடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது, இப்போ வேவ் லென்த் இன்க்ரீசஸ், அதோட அலைன்ல வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீசஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது இன்க்ரீஸ் வந்து ஆகுது, டிக்ரீசஸ் ஆகும். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர், அதாவது நம்மளுடைய வந்து இதுல காற்றுல வந்து ஒலியோட வேகம் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி எவ்வளோ மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல போகுது அப்படின்னு பாருங்க. 331 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. அதாவது டெம்பரேச்சர் ஹேர்ல வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட ஸ்பீட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். அதுவும் என்ன ஆகுதுன்னா அதிகமாக பார்த்தோம். அதே போல வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ஏர்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா 331 மீட்டர் பெர் செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், விச் சவுண்ட் ஹேஸ் ஹையர் எனர்ஜி. இதுல வந்து நிறைய நம்ம சவுண்ட் நம்ம டிஃபரெண்ட் பார்க்கணும் இல்லையா. லோ ஆம்பிளிடியூட், ஹை ஆம்பிளிடியூட், அதே போல லோ ஃப்ரீக்வன்சி, ஹை பிச், லோ பிச், இது எல்லாத்துலயும் எந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஹையர் எனர்ஜியா மூவ் ஆகுதுன்னா ஹை ஆம்பிளிடியூட் சவுண்ட்ல தான் ரொம்ப ஹையர் எனர்ஜி மூவ் ஆகுது. அதே போல வந்து லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இல்லையா. லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சியா, ஸ்பீடா, ஆம்பிளிடியூடா, வேவ் லென்த்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆம்பிளிடியூட். நமக்கு நம்ம எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். அப்புறம் டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் எஃபெக்ட் வந்து ரிலேட்டட் சவுண்ட் நமக்கு தெரிய பார்த்துருக்கோம் இல்லையா. டாப்ளர் எஃபெக்ட் வந்து இஸ் அப்சர்வ் டியூ டு, எதனால வந்து நாம டாப்ளர் எஃபெக்ட் வந்து நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஆம்பிளிடியூடா, சேஞ்ச் இன் பிச்சா, இல்ல ரிலேஷன் பிட்வீன் சோர்சஸ் அண்ட் அப்சர்வரா, இல்ல ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னா ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி, அது ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் சோர்சஸ் அண்ட் அப்சர்வர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வென் எ சோர்ஸ் அப்ரோச்சஸ் அண்ட் அப்சர்வர். ஒரு சோர்ஸ் இருக்குது, அப்சர்வர் வந்து அப்ரோச் பண்றாங்க. இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து என்னவா இருக்கும். ஏன்னா சோர்ஸ் வந்து அப்சர்வர் வந்து அப்ரோச் ஆகுது. அப்போ அதோட அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுமா, 0 ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா ஆன்சர் வந்து சி, இன்க்ரீசஸ். இந்த அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் ஆகுது. அப்புறம் டாப்ளர் எஃபெக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். இது வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா சவுண்ட் வேவ்ஸ் நிச்சயமா அப்ளிகபிள் தான் ஆகுது, லைட் வேவ்ஸ் ஆகுது, வாட்டர் வேவ்ஸ் ஆகுது. இப்போ ஸ்டேஷனரி சோர்ஸ் அண்ட் அப்சர்வருக்கு வந்து டாப்ளர் எஃபெக்ட் வந்து இங்க வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஆகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் என் ஆம்புலன்ஸ் சைரன் இல்லையா, ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்ட் ஷ்ரிட்லர் என்ன ஆகும்னா வென் இட் எது ஆகும்னா அது வந்து அதோட அந்த சவுண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த ஷ்ரில் ஆகுது இல்லையா. இது நம்மளை விட்டு மூவ்ஸ் அவேல நம்ம அந்த ஷ்ரிட்லர் சவுண்ட் கேட்குதா, அப்புறம் அது நிற்கும் போது கேட்குதா, இல்லை அப்ரோச் லிசனர் கேட்குதா, இது ஸ்டேஷனரி கேட்குதா, நிச்சயமா நமக்கு எல்லாம் தெரியும். ஏன் அந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கிட்ட நெருங்க என்ன ஆகும்னா அந்த ஷ்ரில்லிங் அது வந்து கேட்குது இல்லையா, அந்த அந்த அசையும் தன்மை அது வந்து என்ன ஆகுன்னா அப்ரோச் லிசனர் வரும்போது தான் இந்த ஷ்ரில்லர் வந்து நமக்கு கேட்குது. அப்புறம் டாப்ளர் எஃபெக்ட் ஹெல்ப்ஸ் அஸ்ட்ரானமர்ஸ். சரி, இந்த அந்த வான் இருக்குதா இல்லையா, அந்த விண்வெளி வீரர் வந்து இந்த வான்வெளி இருக்கிற வந்து அஸ்ட்ரானமர்ஸ் வந்து டாப்ளர் எஃபெக்ட் என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னா அதோட வந்து ஃபைண்ட் எதுக்குன்னா ஸ்பீட் ஆஃப் ஸ்டார்ஸ் இல்லையா, அந்த நட்சத்திரங்களோட அங்க வந்து மூவ் இருக்குது இல்லையா, அந்த நட்சத்திரங்களோட ஸ்பீட் பண்றதுக்கு டாப்ளர் எஃபெக்ட். ஏன்னா இது வந்து அப்சர்வர் இருக்குது, சோர்ஸ் இருக்குது. அப்ப எந்த அளவு வந்து ஸ்பீட் வந்து அந்த வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பாக்குறோம். ஸோ டாப்ளர் எஃபெக்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து யாருக்கு உதவுதுன்னா அஸ்ட்ரானமிக்ஸ் ரொம்பவே இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இந்த சவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மீடியாவில்
என்னென்ன மாதிரி மீடியாவில் அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்குது நம்ம தெளிவா இதுல ஒரு 4-5 கொஸ்டின்ல நிச்சயமா இதுல வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நிச்சயமா வரும். இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் ஹையஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ இதுல பார்த்தோம் ரப்பர், வாட்டர், ஏர் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் கொடுத்தாங்க, அப்புறம் வேக்யூம் கொடுத்தாங்க. ஆனா வந்து எது வந்து கரெக்ட் ஆன்சர்னா ஸ்டீல்ல தான் இதோட என்ன ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். அப்புறம் ஒய் டஸ் சவுண்ட் டிராவல் ஃபாஸ்டர் இன் சாலிட்ஸ்? இதுக்கு ஒரு ப்ராப்பரா ரீசன் இருக்குது. சாலிட்ல வந்து ஏன் வந்து டிராவல் ஃபாஸ்டா போகுது அப்படிங்கும் போது லோ டென்சிட்டியா இல்ல ஹை டென்சிட்டியா, லார்ஜ் மாலிகுல்ஸா, வேகம்னா ஹை எலாஸ்டிசிட்டி. ஸோ தீஸ் ஆன்சர். இது வந்து நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? இதுல பாருங்க ஸ்டீல். இது நம்ம பார்த்தோம்னா சாலிடா எடுத்துட்டா கூட இந்த ஹை எலாஸ்டிசிட்டியில தான் இது என்ன ஆகுதுன்னா டிராவல் வந்து சவுண்ட் வந்து டிராவல் ஃபாஸ்டரா போகுது. அப்புறம் விச் மீடியம் எஸ் மேக்சிமம் கம்ப்ரெசிபிலிட்டி? எதை வந்து நாம கம்ப்ரெஸ் பண்ணலாம், அதிகமா கம்ப்ரெஸ் பண்ணலாம்? சாலிட் கம்ப்ரெஸ் பண்ணலாமா, லிக்விடா, கேஸா, பிளாஸ்மானா தெரியும். இது திஸ் ஆர் ஸோ ஈஸியா இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்துல வந்து நமக்கு குழப்பம் ஏற்படுத்திடும். ஸோ கேஸ் இஸ் த மேக்சிமம் கம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த மீடியா தான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்குது. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர்ல வந்து இதோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 331 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் பார்த்தோம். இதே இந்த சவுண்ட் வந்து இதுல எஸ்பெஷலி நம்ம பார்க்கும்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஒன் செகண்ட் பாருங்க. விச் மீடியம் மேக்ஸிமம் கம்ப்ரெசிபிலிட்டி பார்த்தோம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வாட்டர்ல வந்து இதோட ஸ்பீட் 1500 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் தண்டர் இஸ் ஹியர்ட் ஆஃப்டர் லைட்னிங். இது நமக்கு எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட இதுதான் கொஸ்டின் தான். இருந்தாலும் பாருங்க இன்னும் ரீசன் நீ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சாலிட். அது தண்டர் இஸ் ஹியர்ட் இல்லையா? நமக்கு வந்து எது சத்தம் முன்னாடி வருமா, லைட்னிங் முன்னாடி வருமா அப்படின்னா என்ன வரும்? சவுண்ட் டிராவல்ஸ் ஸ்லோவர் தேன் லைட் இல்லையா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? லைட்னிங்கோட வெளிச்சம் தான் வரும். இந்த லைட் தான் வரும். ஆஃப்டர் தட் ஒன்லி வி கேன் ஹியர் த நாய்ஸ். ஸோ சவுண்ட் டிராவல்ஸ் ஸ்லோவர் தென் லைட்ங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு சொல்ல. இதையும் கூட நீங்க கொஸ்டின் வந்து வேற ஒரு ஆங்கிள் கேட்டாலும் நீங்க அது கரெக்டா நீங்க எழுதுற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் லெட்ஸ் கோ டு தெர்மோகிராஃபி அண்ட் அப்ளிகேஷனா, இன்ஃப்ராரெட் ஐஆர் ரேடியேஷனா, யூவி ரேடியேஷனா, இல்ல சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனா, எக்ஸ்ரேஸ் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ல தான் தெர்மோகிராஃபி வந்து பேஸ்டா ஒர்க் பண்ணுது. இப்ப தெர்மோகிராஃபி வந்து ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி. எதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லையா? தெர்மோன் இஸ் நத்திங் பட் ஹீட்னு பார்த்தோம். அப்போ கிராஃப்ங்கிறது கிராஃப். அப்போ எதை ஹீட்டை வந்து நம்ம கிராப் பண்றோம். அதனால என்ன பண்றோம்? எப்படி கிராப் பண்றது? எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதோ அதை நம்ம கிராப் பண்றோம் இல்லையா? ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணா ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஹெல்ப்ஸ் தான் நம்ம தெர்மோகிராஃபில வந்து நமக்கு ரொம்ப இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி படிக்கிறது தெர்மோகிராஃபி நம்ம யூஸ் பண்றோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. இதுக்கு மேக்னெட்டிக் காம்பஸ் நம்ம வச்சிருக்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் கிடையாது. எலக்ட்ரிக் கரண்ட் பேசி நம்ம எலக்ட்ரிக் மெஷர் வச்சிருக்கிறோம். அம்மீட்டர், வோல்டமீட்டர் இதில் வச்சிருக்கிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம என்ன இருக்கு? இது வந்து குரோமோட்டோகிராஃபி. இது பார்த்தீங்கன்னா இந்த குரோமோட்டோகிராஃபி வந்து இட்ஸ் நம்ம ஹவு மெனி பெர்சன்டேஜ் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பத்தி நாம படிக்க போறோம். ஸோ அது வந்து நமக்கு கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த தெர்மோகிராஃபிக்கு அதுக்கு ரிலேட்டட் இருக்குது. தென் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ரிப்பீட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இல்லையா? இது இட்ஸ் ஓகே தானே? பிகாஸ் இட் சேஞ்சஸ். என்ன ஏன் வந்து ஒரு டெம்பரேச்சர் ஒரு மீடியாவோட அது ஒரு ஏர் இருக்குதுன்னா ஏரோட டெம்பரேச்சர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆக ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் ஏன் வந்து அதை வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பிகாஸ் டென்சிட்டி ஆஃப் மீடியம். அதோட டென்சிட்டி ஆஃப் மீடியம் பொறுத்து தான் இது இருக்க. டென்சிட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கும் போது அதோட ஸ்பீட் மாதிரி இருக்கும். டென்சிட்டி வந்து ரொம்ப ஹை பர்சன்டேஜ் இருக்கும்போது அதோட மாறும். ஸோ டென்சிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் தான் ரொம்ப பிரின்சிபல். அதாவது இதுதான் பேஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பிகாஸ் இன் சேஞ்சஸ். ஓகே. ஸோ ஃப்ரீக்வன்சி கிடையாது, வேவ்லென்த் கிடையாது, ஆம்ப்ளிடியூட் கிடையாது. ஸோ டென்சிட்டி தான் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. தென் இன்க்ரீசஸ் இன் ஹியூமிடிட்டி இல்லையா? இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி காசஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இது இந்த ஹியூமிடிட்டி வந்து என்ன ஆகும்? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? என்ன ஆகும்? டிக்ரீஸா, ரிமைன் சேமா, இன்க்ரீஸா, பிகம் ஜீரோனா இதுவும் என்னன்னா ஹியூமிடிட்டி வந்து ஆகும் போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் நமக்கு இன்க்ரீசஸ் இங்கே நமக்கு தெரியுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து அப்ளைட் அண்ட் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ எந்த மாதிரி ஒரு அப்ளைட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பாருங்க. விச் சவுண்ட் இஸ் மோர் பியர்சிங்? பாருங்க எந்த மாதிரி சவுண்ட் வந்து நம்மள ரொம்ப அதிகமா ரொம்ப போகுது அப்படின்னா இந்த பியர் சைட் போகுது அப்படின்னா லோ பிச் ஹை ஆம்ப்ளிடியூடா, இல்ல ஹை பிச்சில் லோ ஆம்ப்ளிடியூடா, லோ ஃப்ரீக்வன்சியா ஹை வேவ்லென்த் பார்க்கும்போது நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹை பிச்சில் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து லோ ஆம்ப்ளிடியூட்ல இருக்குதா இதுதான் மோர் பியர்சிங்ல வந்து நமக்கு அந்த சவுண்ட் வந்து போகுது.
அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெவர்பரேஷன் இல்லையா? ரெவர்பரேஷன்ங்கிறது என்னன்னா கேன் பி ரெடியூஸ்ட் பை என்ன ஆகும்? கிளாஸ் வால்ஸா, மார்பிள் ஃப்ளவரா, கர்டைன்ஸ் அண்ட் கார்பெட்ஸா, இல்ல மெட்டல் ஷீட்னா, கர்டைன் அண்ட் கார்பெட்ஸ் இதுல தான் நம்ம நம்ம வந்து நம்ம வீட்டுல கூட நம்ம யூஸ் பண்றதெல்லாம் இந்த கர்டைன் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் இந்த பர்பஸுக்காக தான். இப்போ அந்த பிரேட்டேஷனுங்கிறது கேன் பி ரெடியூஸ்ட் இந்த மீடியா நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் விச் மெட்டீரியல் இஸ் பெஸ்ட் ஃபார் சவுண்ட் ப்ரூஃபிங்? இப்போ சவுண்ட் ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நமக்கு பெஸ்டா இருக்குதுன்னா வுட் இது வந்து நார்மலா இருக்கும், ஆனா ஃபுல்லா இருக்குது. கிளாஸ் வந்து இதுவும் ஒரு மீடியம் தான். ஸோ ரப்பர் வந்து இஸ் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ ரப்பர் மெட்டீரியல் வந்து இஸ் பெஸ்ட் ஃபார் சவுண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு ரப்பர் தான் நமக்கு பெஸ்ட் ஆன்சர் நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் யூவி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் இதோட ஃப்ரீக்வன்சி என்ன பாருங்க. அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸா, 20 to 20,000 ஹெர்ட்ஸா, எபோவ் 20,000 எக்ஸாக்ட்லி 100 ஏன்னா எபோவ் 20,000 ஹெர்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வருது. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி என்ன நம்மள என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இப்ப நம்மள வந்து அதே மாதிரி பிலோ 20 ஹெர்ட்ஸ் நம்மள கேட்க முடியாது. இது அல்ட்ராசோனிக், அது மியோசோனிக் சொல்லுவாங்க. இப்ப நம்மள நார்மலா நம்ம வந்து ஒரு ஹியரிங் கேப்பபிள் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் இயருக்கு வந்து 20 to 2000 ஹெர்ட்ஸ் வந்து நம்மளால கேட்க முடியும். பிலோ 20 கேட்க முடியாது, எபோவ் 20,000 கேட்க முடியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் யூ கேன் நோட் இட். அல்ட்ராசோனிக் என்ன எபோவ் 20,000 ஹெர்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ். இது வௌவால் இருக்குது இல்லையா? இது என்ன பேட்ஸ் யூஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஃபார் எதுக்காக இந்த வௌவால்களை வந்து இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் நத்திங் ஃபார் நேவிகேஷன் அண்ட் ஹண்டிங். இந்த வந்து சவுண்ட் வந்து கொடுத்துட்டு அந்த சவுண்ட் வர்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டை வச்சு தான் இந்த பொருளை வந்து ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுங்கிறத இதை வச்சு அது கண்டுபிடிக்குது. ஸோ இது கம்யூனிகேஷனுங்கிறது ராங். அது ஏன்னா யாரு கூட கம்யூனிகேட் பண்றது இல்லை. அது வந்து என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த கோல் வந்து அதோட ஐடென்டிஃபை பண்ணுது. அப்புறம் ஹியரிங் தண்டர் இது கிடையாது, ஸ்லீப்பிங் இது கிடையாது, நேவிகேஷனுக்கும் அப்புறம் அதோட ஹண்டிங் ப்ராசஸுக்கு தான் இந்த மாதிரி சவுண்ட் ஆகும். அப்புறம் இந்த ப்ராப்ளம் பேஸ்ட் ரீசனிங் பார்க்கும்போது இப்போ ஒரு சவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். சவுண்ட் டேக்ஸ் 2 seconds டு ரிட்டர்ன் as எக்கோ. ஒரு சவுண்ட் வந்து ஒரு ஆயிருது, ஒரு சவுண்ட் வந்து அங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது எதிரொலிக்கிறதுக்கு என்ன ஆகும்? 2 செகண்ட் வந்து ஆகுதுன்னு வைங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் வால் இங்கிருந்து நாம இப்ப நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருந்து ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். அந்த சவுண்ட் வந்து திருப்பி எனக்கே கேட்கறதுக்கு எத்தனை ஆகும்? இட் டேக் 2 seconds வந்து எடுக்குது அப்படின்னா அப்புறம் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் எனக்கும் இந்த வாலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தோன்னா இதுல வந்து 85 மீட்டர் வந்து நமக்கு கரெக்டா இங்க ஆன்சர் இங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நீங்க ஃபர்தரா வேற ஒரு சம் வரும்போது இது ஒரு ரேஷியாவில் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 42 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது எ சவுண்ட் வேவ் வித் ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஒரு சவுண்ட் வேவ் இருக்குது, அதில் ஹையர் ஃப்ரீக்வன்சி வரும்போது என்னன்னா லாங்கர் வேவ் லென்த்தா இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த்தா? நோ வேவ் லென்த் வந்து கண்டிப்பாக என்ன வரும்? ஷார்ட்டர் வேவ் லென்த் தான் உங்களுக்கு இது டோட்டல் இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இப்போ கீழே வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ட்ரூவா பாருங்க. பிச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆம்பிளிடியூடா இல்லையா? இப்போ லவுட்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சியா? அப்புறம் பிச் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சியா? ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆம்பிளிடியூட்னா இது எல்லாமே ராங். இது வந்து பார்த்தோன்னா தேர்ட் ஆன்சர் வந்து பாருங்க, பிச் வந்து எப்பவுமே டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி தான். எனவே ஹையர் பிச் வரும்போது என்ன இருக்கும்? ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். லோயர் பிச்சில் வந்து லோயர் ஃப்ரீக்வன்சி. லவுட்னஸ் வந்து ஃப்ரீக்வன்சிக்கு லவுட்னஸ் வந்து டிபெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து ஏன்னா ஃப்ரீக்வன்சிங்கிறது அதோட நம்மளுடைய அந்த வேவ்ஸ் அந்த கிராஃப் நம்ம வரைகிறோம் இல்லையா? அது வந்து நம்ம அந்த அதிர்வுகள் இந்த அதிர்வுகள் வந்து லவுட்னஸ்ல வந்து கிடையாது. பிச் வந்து ஆம்பிளிடியூட் வந்து என்ன பண்றோம்னா இருக்கிற சவுண்டை வந்து நாம் என்ன பண்றோம்? இன்க்ரீஸ் பண்ணி அது ஆம்பிளிஃபை பண்ணி நம்ம வெளியே அனுப்புறது ஆம்பிளிடியூடு. ஃப்ரீக்வன்சி வந்து அதுல அதிர்வுகள் வந்து வர்றது. சவுண்ட் வந்து வெறும் சவுண்டு வந்தாலும் அதிர்வுகள் இல்லை. பிச்சு தான் என்ன ஆகும்னா ஒவ்வொரு இதுக்குமே அதிர்வுகள் வந்து கொடுக்குது. ஸோ பிச் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி. அப்புறம் இன் விச் சிச்சுவேஷன் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டாப்ளர் எஃபெக்ட் வந்து ரொம்ப மேக்சிமமா இருக்குது பார்த்தோன்னா சோர்ஸ் ஸ்டேஷனரி இல்லையா, இல்லை அப்சர்வர் ஸ்டேஷனரி இல்லையா? இப்போ சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவிங் டுவேர்ட்ஸ் ஈச் அதர் இல்லையா? இது ஆல்ரெடி நம்ம வந்து டாப்ளர் எஃபெக்ட் பார்த்தோம். டாப்ளர் எஃபெக்ட் வர்றதுக்கு என்னன்னா ஒரு சோர்ஸ் இருக்கணும், அப்சர்வ் இருக்கணும், அதுக்கு நடுவில் வந்து என்ன இருக்கணும்? ஒரு சவுண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும் இல்லையா? இப்போ இந்த டாப்ளர் எதுல மேக்சிமம் இருக்குது அப்படின்னா சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவிங் டுவேர்ட்ஸ் ஈச் அதர். சரி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்க இருக்கிறோம். நாம வந்து ஒரு பாயிண்ட் ஏ வந்து ஒரு எக்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒய் வந்து ஒரு அப்சர்வர், எக்ஸ் வந்து அப்சர்வர், ஒய் வந்து சவுண்ட் அப்படின்னா எக்ஸ் ஒய் எந்த அளவுக்கு
அது அப்ரோச் ஆயிட்டு வருதோ அந்த அளவுக்கு அதோட டாப்லெட் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம். தூரத்துல இருந்து வந்து யாருன்னா, இது ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஆம்புலன்ஸ் வந்து வித் சைரனோட வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஒரு அப்சர்வர் பக்கத்துல வரும்போது என்னன்னா, வர்றது என்னங்க அதோட டாப்லர் எஃபெக்ட் வந்து மேக்ஸிமம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர். சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் எது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது சவுண்ட் வேவ்ஸ்னா மேட்டரியா இல்ல எனர்ஜி ஒன்லியா இல்ல மேட்டர் அண்ட் எனர்ஜியானா நெய்தர் மேட்டர் எனர்ஜி ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நிச்சயமா இது ஒரு கண்டிப்பா ஒரு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது என்ன அப்படின்னா சவுண்ட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. பிகாஸ் ஆல்ரெடி வி ஹவ் சீன் சவுண்ட் என்ன இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோம். அதே மாதிரி லைட் நம்ம லெசன்லயும் நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது லைட் இஸ் ஆல்சோ இஸ் ஃபார்ம் ஆஃப் அது என்ன கொடுத்த நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இல்லையா. லைட் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் எனர்ஜின்னு பார்த்தோம். சவுண்ட் வந்து இட்ஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் தி எனர்ஜின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து எதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல ஒரு 3-4 கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ விச் வேவ் ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு பாருங்க. விச் வேவ் அந்த வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா, அது ஸ்பீடா ஃப்ரீக்வன்சியா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அன்சேஞ்ச்டு எதுல மாறாது? when sound enters another medium. அதாவது எந்த அதனுடைய அந்த வேவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சவுண்ட் வந்து ஒரு மீடியாவில் இருந்து அனதர் மீடியாவுக்கு சொல்லும் போது எந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாறாம அப்படியே இருக்குதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் லென்த் இப்போ எடுத்துங்க. வேவ் லென்த் நிச்சயமா ஒரு மீடியாவில் இருந்து இன்னொரு மீடியா போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாலிட் மீடியம் இருந்து வாட்டர் மீடியம் இல்லைன்னா ஒரு டென்சர் மீடியம் இருந்து ஒரு லோயர் ஒரு டென்சர் மீடியம் போகும்போது நிச்சயமா வேவ் லென்த் மாதிரி மாறும். வேவ் லென்த் மாறினோடனே ஃப்ரீக்வன்சியும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆம்பிளிடியூடும் அங்கே மாறி தான் ஆகணும் இல்லையா. இப்போ எது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஸ்பீட் வந்து கொடுத்துருங்க, ஸ்பீட் வந்து ராங். இப்போ நம்ம என்ன பண்ணா கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஒரு ஆர்டர்ல இருந்து மேலே போகுது அதோட வேவ் லென்த் வந்து கரெக்டா இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து இங்க வந்து கரெக்டா ஆன்சர் நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இங்க பாக்குறது 48ல இப்போ ஸ்பீட் இருக்குது இல்லையா, இது நம்ம இப்போ 1 செகண்ட் ரிப்பீட் 46 கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் கிளியரா பாருங்க. அதாவது விச் வேவ் ப்ராப்பர்ட்டி விச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வேவ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன பாருங்க. ஸ்பீடு, வேவ் லென்த், ஃப்ரீக்வன்ஸ், ஆம்பிளிடியூட் இதெல்லாம் வந்து வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வேவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு சவுண்ட் வந்து ஒரு மீடியாவில இருந்து இன்னொரு மீடியாவுக்கு என்டர் ஆகும் போது என்ன வேவ் லென்த் வந்து மாறாது அப்படின்னா ஸ்பீடு மாறும், வேவ் லென்த் மாறும், ஆம்பிளிடியூட் ஃப்ரீக்வன்சி மட்டும் என்ன ஆகும் சவுண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மாறும்போது மாறாம அப்படியே இருக்கும் இல்லையா. அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்குது, இது எதை வந்து மெயினா டிபெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்குதுன்னா ஷேப் ஆஃப் மீடியமா இல்ல எலாஸ்டிசிட்டி அண்ட் டென்சிட்டியா இல்ல வால்யூமா மூடி இருக்குதா, கலர் ஆஃப் மீடியம். கலர் ஆஃப் மீடியம் ஒன்றும் கிடையாது, வால்யூம் கிடையாது, ஷேப் ஆஃப் மீடியம் கிடையாது, எலாஸ்டிசிட்டியும் அண்ட் டென்சிட்டியும் தான் இது வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம இங்க பாத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் which application uses reflection of ultrasonic sound. எந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து யூஸ் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா இசிஜியா அப்புறம் அல்ட்ராசோனிக் ஸ்கேனிங்கா தெர்மோமீட்டரா எக்ஸ்ரேயா இது எல்லாமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இசிஜி தெரியும், இசிஜி வந்து அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. தெர்மோமீட்டர்ஸ் ரிலேட்டட் டெம்பரேச்சர் ஹீட் இதில் போயிடும். எக்ஸ்ரேஸ் வந்து இது கிடையாது. இப்போ அல்ட்ராசோனிக் ஸ்கேனிங் இது என்ன பண்ணும் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து நாம நோட் பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து நாம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் இன் ஃபாகி கண்டிஷன்ஸ் இல்லையா, ஃபாகி கண்டிஷன்ஸ் வந்து சவுண்ட் டிராவல்ஸ் ஃபார்தர் இல்லையா, ரொம்ப என்னாகும் ரொம்ப போகுது இல்லையா. என்ன இதுன்னா பிகாஸ் என்னாகும் அந்த ஹியூமிடிட்டி இருக்குதுனாலயா இல்லை டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆனதுனாலயா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனலையா விண்ட் ஸ்டாப் அப்படின்னா ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக சவுண்ட் டிராவல்ஸ் வந்து ஃபார்தரா வந்து அங்கே போயிட்டே இருக்கு. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹியூமிடிட்டி தான் அங்கே கரெக்ட் ஆன்சர் வருது. ஃபைனல் ஒன் லெட் அஸ் see that என்னன்னா த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் சவுண்ட். இப்போ நம்ம சவுண்ட் பத்தி பார்க்கிறோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. சயின்டிபிக் அதாவது சவுண்ட் பத்தி படிக்கிறத ஒரு சயின்டிபிக் ஸ்டடி என்னன்னு பார்க்குதுன்னா ஆப்டிக்ஸா கிடையாது, அப்புறம் அக்கோஸ்டிக்ஸா கன்சிடர் பண்ணிக்க, டைனமிக்ஸா, எலக்ட்ரானிக்ஸ் நத்திங் புரியுதுன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் படிக்கிறது. டைனமிக்ஸ் உங்களுக்கு தெரியுது, இது நமக்கு வர ஆப்டிக்ஸ் இது தெரியும், நம்ம லைட்ல ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் போயிடும். இப்போ அக்கோஸ்டிக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் த அக்கோஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்து நாம நீங்க நோட் பண்ணி வைங்க. ஸோ இந்த ஒரு 50 கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ரிலேட் பண்ணீங்க. இது அத்தனையும் நம்மளுடைய வீடியோஸ்ல நீ பார்க்கும்போது நீங்க வந்து அந்த பிளேலிஸ்ட்ல போங்க. பிளேலிஸ்ட்ல நம்ம வீடியோ சேனல்ல நீங்க போயிட்டு பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க டிஎன்சிஎம்
இந்த டேலண்ட் எக்ஸாம்ல நீங்க கொடுக்கும் போது அங்க வர அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் இஃப் நீடட் அதுவும் மட்டும் உங்களுக்கு அதோட லிங்க் மட்டும் உங்களுக்கு ஃபர்தரா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதோட அட்டாச்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க வந்து ஃபர்தர் மற்ற வீடியோஸ்ல பார்த்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ற தேவையில்லை. இது நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் பார்க்கறது இது மாடர்ன் பீரியாடிக் டேபிளும் அப்புறம் மெட்டலர்ஜியும் அண்ட் கொரேஷன் இதை பத்தி நாம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்க பார்க்கலாம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ்ல பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர் யார் பார்த்தா ஜஸ்ட் ஒரு 2% தான் சப்ஸ்கிரைப் பார்க்குறாங்க. அந்த வியூஸ் பார்க்கும்போது 250, 300, 400 வியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ கைண்ட்லி தோஸ் ஹூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் எட் kindly do subscribe and support our channel, and as well as just you share the exact video to the needy person, to your students. Let's once again meet you next